வெல்கம் டு சாய் ஜிவஸ்டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக்கரில் எப்படி பிரியாணி குழையாமல் செய்யலான்றது பார்ப்போம். பாருங்கள் எப்படி பொலன்னு இருக்கும் பிரியாணி. இந்த பிரியாணி செய்யறதுக்குரிய தேவையான பொருள் என்னென்னு பார்ப்போம் வாங்க. 3/4 கிலோ சிக்கன், 1/4 கிலோ வெங்காயம், 200 தக்காளி, 5 பச்சை மிளகா, 1 கிலோ அரிசி கழுவிட்டு ஊற வச்சுருக்கேன், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 கை அளவு கொத்தமல்லி, 1 கை அளவு புதினா, அரை லெமன், பட்டை 4, கிராம்பு 4, ஏலக்காய் 4, இலை 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி தூள், எண்ணெய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, 50 ml தயிர். இப்போ அடுப்பை பற்ற வச்சு குக்கரை வச்சு குக்கர் காஞ்சதும் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிக்கணும். ஒரு 3 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கணும். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். பொரிஞ்ச பிறகு இப்போ கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு வெங்காயத்தை ஆட் பண்ணிவிடும். அது கூட பச்சை மிளகாயும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடும். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுரும். நல்லா பொன்னிறமாக வதக்கணும். பிரியாணிக்கு நல்லா வெங்காயம் வதங்கினா தான் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நல்லா கிளறி விட்டு வதக்கி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்ல, நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம காஷ்மீரி மிளகாய்த்தூள் எடுத்து வச்சோம்ல அதை ஆட் பண்ணிப்போம். ஏன்னா அந்த எண்ணெய் வதங்கிறது கூட ஆட் பண்ணோம்னா அது நல்லா கலர் கொடுக்கும். அதனால் அதை ஆட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுருணும். நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். பாருங்கள் நல்லா கலர் கொடுக்குது பாருங்கள். அந்த எண்ணெய் வதங்குறப்பயே இந்த வெங்காயம் வதங்குறப்பயே இந்த காஷ்மீரி தூளை போட்டோம்னா இன்னும் நல்லா பிரியாணி கலராக இருக்கும். அதனால் அதை வெங்காயம் வதங்குறப்பயே நம்ம ஆட் பண்ணிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விடுங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிடும். அது கூட மஞ்சத்தூள், காரத்தூள் 2 ஸ்பூன் எடுத்து வந்தோம் அதை ஆட் பண்ணிப்போம். அப்புறம் கரம் மசாலாவையும் ஆட் பண்ணி புதினா நல்லா ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டு அந்த கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடும். வதக்கிட்டு இப்போது கறியை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விடும். நல்லா வதங்கட்டும். இப்போ அந்த தயிரை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டு நான் 1 கிலோ அரிசிக்குரிய தேவையான தண்ணி அளந்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பிரியாணிக்கு 1 கப்பு தண்ணி அரிசி எடுக்கிறோம்னா 2 கப்பு தண்ணி ஊற்றணும். நான் இப்போ 2 கப்பு அரிசி எடுத்திருக்கேன், 4 கப்பு தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா கொதி வரட்டும். நுர தள்ளி கொதி வர ஸ்டேஜில் இருக்கிறப்போ
இந்த பாருங்கள் நல்லா இப்போ நுர வருதா. இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 4 பக்கமும் நுர வந்துடுச்சு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணி, இது வந்து நாங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி தாங்க. இந்த அரிசியில் பிரியாணி செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாஸ்மதி ரைஸில் செஞ்ச மாதிரியே டேஸ்ட்டாக இருக்கும், பொல பொலன்னு இருக்கும். அதை நான் வந்து செஞ்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது அரிசியை போட்டாச்சு, கிளறி விட்டுக்குவோம். லெமனை பிழிஞ்சு வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணி குக்கர் மூடியை போட்டு மூடிட்டு விசிலை போட்டுரும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆகும். ஒரு விசில் வந்தாலே போதும். எங்கள் வீட்டு குக்கரில் நல்லா வெந்துடும் பிரியாணி. உடனே ஆஃப் பண்ணிடுவேன். நான் ஒரு விசில் தான் விடுவேனே. இப்போது ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா விசில் அடங்கின பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இதை பாருங்கள், விசில் அடங்கிடுச்சு. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சுவையான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நான் கிண்டி விட்றேன். அப்படியே பொல பொலன்னு இருக்கும். பாருங்க, பிரியாணி அரிசி ரொம்ப இது இறக்கி வச்சோடனே சாப்பிட்லாம் போல தோணும். அந்தளவுக்கு இருக்கும் பிரியாணி. குக்கர்லேயே குழையாமல் நம்ம பிரியாணி செஞ்சிடலாம். அப்புறங்க பொல பொலன்னு இருக்கும் சாதம். பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.